திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி கூட்டுறவுத்துறை சார்பில் கூட்டுறவு வாரம் விழா 2026 நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் கீழ் பல்வேறு சேவைகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. மேலும் இந்திய அரசின் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்டதன் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஜூன் 29 முதல் ஜூலை 6 வரையான நாட்களில் இந்த கூட்டுறவு வாரம் விழா நிகழ்வு கொண்டாடப்படும். இந்த கொண்டாட்டங்களின் அறிவிப்பு ஜூன் 29 அன்று தமிழ்நாடு அரசு மற்றும் கூட்டுறவுத்துறை சார்பில் வெளியிடப்பட்டது. அதன்படி திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா கந்திலி கூட்டுறவுத்துறை சார்பில் கந்திலி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கூட்டுறவு மூலம் வளர்ச்சி கூட்டுறவே நாட்டுயர்வு என்கிற வாசகத்தின் தலைப்பில் கூட்டுறவு வாரம் விழா 2026 நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கூட்டுறவு மூலம் வளர்ச்சி கூட்டுறவே நாட்டுயர்வு என்பது பொருளாதார மற்றும் சமூக மேம்பாட்டின் அடித்தளமாகும். அனைவரும் இணைந்து செயல்படுவதன் மூலம் மட்டுமே நிலையான வளர்ச்சியையும் நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தையும் அடைய முடியும் என்பதை இந்த வாசகம் ஆழமாக உணர்த்தியிருக்கிறது. இதன் மூலம் சமூக நீதி, வேலைவாய்ப்பு, வேளாண்மை மற்றும் சிறுதொழில், சமத்துவ விநியோகம் உள்ளிட்டவை ஏழை எளிய மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. அது மட்டுமன்றி இந்த நிகழ்ச்சியில் PACCS கணினிமயமாக்கல், ERP விழிப்புணர்வு மற்றும் டிஜிட்டல் சேவைகள் குறித்து விளக்க உரை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் உறுப்பினர்கள், அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். அது வந்து டைரெக்டாக நேரடியாக வந்து எனக்கு வேணும்னு சொன்னால் உடனடியாக அனுப்புனா தான் அது சக்ஸஸ் ஆகும். இல்லை, கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணி உடனடியாக அனுப்புகிற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அது சிறப்பாக இருக்காது. நாம் நினைக்கிற நேரத்துக்கு ஓடினா தான் உழவாகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சொன்னீங்கன்னா இன்னைக்கு வர வேண்டியது அறுவடைக்கு தான் நாங்கள் உழவு பண்ண முடியும். நீங்க என்ன சொன்னீங்க, புக் பண்ணா அது மேரேஜுக்கு போயிட்டு வரதுக்கு 3 நாள் ஆகும். பட்சம் எங்களுக்கு வந்து உடனடியாக வேணும். எவ்வளோ நேரத்தில் வரும் அது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் புக் பண்ணிட்டு இன்டிமேஷன் வந்து செக்ரட்டரிக்கு வந்துட்டா அவர் கண்டிப்பாக அந்த மெம்பரோட ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி இன்னைக்கு புக் பண்ணி தான் நாளைக்கு வர மாதிரி. அது சொல்றது அப்படி இல்லைங்க. இப்போ எனக்கு இன்னைக்கு தான் வேணும், நாளைக்கு வந்து உதவாது. அந்த மாதிரி பக்கத்தில் ஓட்டினா மட்டும் தான் ஓட முடியும். என்ன தீர்வு அதை நான் கண்டிப்பாக செய்கிறேன். நீங்கள் சொல்கிற கோரிக்கை வந்து இல்லை, அது வந்து ஐயா இதுக்கான இடம் இது இல்லை. உங்கள் கோரிக்கை வந்து எதுனாலும் ஒரு மனுவாக எழுதி கொடுங்க. இப்போ வந்து நம்ம கூட்டுறவு வார விழா அந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதில் வந்து இப்போ அந்த சப்ஜெக்டு பற்றி வேணாம் விடுங்க. கவர்மெண்ட்டுடைய பாலிசி ஏற்பாடு பண்ணுங்க. அதிகாரியா நீங்க இப்போ நம்ம இந்த விழா கொண்டாடுறதுனால வந்திருக்கோம். உங்க கோரிக்கையை வந்து நீங்க மனுவா எழுதி கொடுக்கலாம். டிஆர்ஆர்சி கொடுத்தாலும் சரி, இல்லை செக்ரட்டரி மூலியமா கொடுத்தாலும் சரி, உங்களுடைய எஸ்ஓ கொடுத்தீங்கன்னாலும் சரி, நாங்க அதை நீங்க ஒரு கட்ட முடியாது சார். அவருடைய கடமை அவருக்கு மேல நீங்க தான் அனுப்புவீங்க. நீங்க எல்லாம் அதை நீங்க எங்களுக்கு ஒரு ஃபைனல் சொல்லுங்க. என்ன பண்ணி சொல்லுங்க. நீங்க இப்ப சொன்னீங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு விவசாய சங்கங்கள் மூலியமா எல்லாமே கலெக்டர் மூலியமாவும் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. நீங்க கொடுத்துக்கிறீங்க. எல்லாம் இப்ப அரசாங்கம் எடுக்கிற முடியும். நீங்க இப்ப சொல்றீங்க இந்த மாதிரி எவ்வளவோ மனுக்கள் வந்திருக்குது. விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் வந்திருக்கு, மனுவெல்லாம் வந்திருக்குது. புரியுதுங்களா? வராமலாம் இல்லை, வந்திருக்கு. அதை பரிசீலனை பண்ணி நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். சரிங்களா? சரி. வேலையெல்லாம் ஒரு 10 நாள்ல முடிஞ்சிடும்.
10 நாள் முடிஞ்ச உடனே நீங்கள் மனுவை வந்து கொடுங்க, அப்லோட் பண்ணுங்க, உடனடியாக உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம். அரசு கொள்கை முடிவுல தான் எடுக்க முடியும். ஐயாவாலையும் மற்றவங்களாலையும் முடியாது. அரசியலே நம்மளுக்கு வந்து அன்னைக்கே செய்யலாம். அரசியலுக்கு நீங்க ஒரு தகவல் கொடுங்க. நீங்க கொடுங்க, ஒரு மனுவா கொடுங்க, அது பரிசீலனை செஞ்சு அனுப்பி விடலாம். சரிங்களா? இது ஒரு விழிப்புணர்வு திட்டம் தான். சரிங்களா? மனுக்களுக்கு சங்க செயலாளரிடம் மனுவா கொடுங்க, நம்ம பரிசீலனை செய்யலாம். சரிங்களா? கண்டிப்பா சங்க